நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி இருக்குது. ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றார். ராகு பகவான் வர்றது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துன்னு சுகஸ்தானம், தாயோட தாயை குறிக்கிற ஸ்தானம். அப்படிங்கிறப்ப சில இடைஞ்சல்கள் உங்கள் சுகத்துக்கும் தாயோட சுகத்துக்கும் ஏற்பட்டாலுமே குரு பகவானோட பார்வை இருக்கனால அதெல்லாமே நீங்கி நல்ல நிலை உருவாகும். வண்டி வாகன பெருக்கம் ஏற்படும். நீங்கள் நினச்ச மாதிரி வீடு கட்டுவீங்க, நினச்ச மாதிரி இடம் வாங்கிடுவீங்க. வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே மிக்க பெருக்கமாகவே இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வர்றது சில சுக குறைபாடுகள் இருந்தாலுமே அது மேன்மையடையும், அது நிவர்த்தியாகி நல்ல ஒரு நிலையை அடையும். இந்த எல்லாருக்குமே நல்லா இருக்குது. இந்த ராகு பகவானோட ராகு பகவானுக்கு இந்த குரு பகவானோட பார்வை விழுகிற மாதிரி இந்த கோச்சாரங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த ராகு பகவானோட வந்து அதிகமாக வந்து கெடுதல்கள் யாருக்குமே எந்த ராசிக்காரங்களுக்குமே வந்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதிகப்படுத்தி அதில் இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே தனவரவு நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் பொறுத்து உங்களுக்கு பண வசதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வரார். தொழிலில் நல்ல விதமான ஒரு மாற்றம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு கேது வராரு. பகை இடந்தா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது 10ஆம் இடமாக இருந்து உபஜயஸ்தானமாக இருக்கிறதுனால கேது பகவானால் உங்களுக்கு தொழில் மேன்மை உண்டு, உத்தியோக உயர்வு உண்டு, தொழில் முயற்சி இருக்கும். இங்கே இது வரைக்கும் வேலை இல்லாமல் கொஞ்சம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா கூட இருந்தாலுமே நல்ல விதமாக வந்து வேலை அமையும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.